நல்லெண்ணெய் எல்லை இருந்து வர்றதுனால நம்ம எல்லாருமே அதை நல்லெண்ணெய்னு சொல்றோம். உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுனால என்னவோ நம்ம முன்னோர்கள் அதை நல்லெண்ணெய்னு சொல்லியிருக்காங்க போல. சோ நல்லெண்ணெய் வெளியில மட்டும் இல்லாம உணவு பொருளாவும் நல்ல மருந்தாவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படிப்பட்ட நல்லெண்ணெய்ல இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க. சோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நல்லெண்ணெயில சீசேமோல்ன்ற பொருள் நிறைஞ்சிருக்கு. இதனால நம்ம உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதயத்தை பாதுகாத்து இதய நோய் வராம தடுக்கும். நல்லெண்ணெயில அதிகப்படியான மெக்னீசியம் இருக்குங்க. இது இன்சுலின் சுரப்பை தடுக்கும் பொருளை எதிர்த்து போராடி உடல்ல நீரிழிவு வருவதையே தடுக்கும்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம நீரிழிவு நோயாளிகளுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அவங்களும் நல்லெண்ணெயை உணவுல சேர்த்து சாப்பிடலாம். இதுவும் கண்டிப்பா ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். எப்பவுமே நம்ம எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமா தேவைப்படும். நல்லெண்ணெயில ஜிங்க் என்ற கனிம சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு. இது எலும்புகள்ல கால்சியம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்குமா. அதனால எலும்புகள் வலுவா இருக்கிறதுக்கு நம்ம கால்சியம் உணவுகளோட கண்டிப்பா நல்லெண்ணெயை சேர்த்து சாப்பிடணும். அதுலயும் இந்த நல்லெண்ணெயை பெண்கள் அதிகமா சாப்பிடுங்க. இது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கா? கவலையே படாதீங்க. மத்த எண்ணெய்களான கடுகு, தேங்காய் எண்ணெயை விட இந்த நல்லெண்ணெய் ரொம்பவே லேசா இருக்கும். இதை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குடல் இயக்கமானது நல்லா சீரா செயல்பட்டு செரிமான பிரச்சனையே வராம தடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுவாச கோளாறு உள்ளவங்களுக்கு. நல்லெண்ணெயை உணவுல சேர்த்து சாப்பிடும்போது அதுல இருக்க ஒரு விதமான வேதிப்பொருள் சுவாச பாதையில ஏற்படுற பிடிப்புகளை நீக்கி சரியான முறையில சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஆஸ்துமா நோயாளிகள் இதை கண்டிப்பா உணவுல சேர்த்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. பல்வலி ஈறு பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க நல்லெண்ணெயில ஆயில் புல்லிங் பண்ணுங்க. தினமும் காலையில கொஞ்சம் நல்லெண்ணெய வாயில ஊத்தி 10 நிமிஷம் கொப்பளிச்சு பாருங்க. இப்படி செய்யறதுனால பல்வலி ஈறு பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாவே கிளியர் ஆயிடும். அது மட்டும் இல்லைங்க, பற்களும் பாக்கிறதுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆரோக்கியமா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது புற்றுநோய்க்கு. நல்லெண்ணெயில மெக்னீசியத்தை தவிர பைட்டேட் என்ற புற்றுநோய் செல்களை அழிக்கிற பொருள் நிறைஞ்சிருக்கான். அதனால நம்ம உணவை சேர்த்து சாப்பிடும் போது உடல்ல தங்கியிருக்க புற்றுநோய் செல்களை அழிச்சு புற்றுநோய் தாக்கத்துல இருந்து நம்மள பாதுகாக்கும். நல்லெண்ணெய் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்க? நல்லெண்ணெயில நிறைஞ்சிருக்க சத்துக்கள் சருமத்துல கொலாஜனோட வளர்ச்சியை அதிகரிக்கும். முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் நல்லெண்ணெயை கொண்டு வயிற்றுல தடவி மசாஜ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படுவதை நிச்சயமாவே தடுக்கலாம். பொதுவாவே நம்ம புரோட்டீன் உள்ள உணவுகள் தான் அதிகமா சாப்பிடுவோம். இதுவே எண்ணெயில அதிகமான புரோட்டீன் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா நல்லெண்ணெயை எடுத்துக்கும் போது மத்த எண்ணெயை விட அதிகமா 4.5 இருந்து 5 கிராம் அளவுக்கு புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு. சோ இது ஒரு சிறந்த உணவு பொருள்னு சொல்லலாம். சில பேருக்கு உடல் சுடு அதிகமா இருக்கும். இதனால முடி உதிர்வு ஏற்படும், இல்லனா தலைமுடியில வறட்சி உண்டாகும். சோ வாரத்துக்கு ஒரு முறையாவது தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இது உடல் சூட்டை குறைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லெண்ணெயை தடவி மசாஜ் செய்யறதுனால உடல்ல ஈரப்பதம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதத்துல எண்ணெய் தேய்க்கிறது. நம்ம பாதத்துல நல்லெண்ணெயை தேய்ச்சோம்னா பார்வை திறன் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இது மூலமா கண்ணில் ஏற்படுற கோளாறுகளையும் நீக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம நல்லெண்ணெயில என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம். இனி நல்லெண்ணெயை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கணும்ன்றத பார்க்கலாம். பெரிய பெரிய ஆயில் மில் எல்லாம் பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் மூலமா தான் நல்லெண்ணெயை தயாரிக்கிறாங்க. அப்படி மிஷின்ஸ் மூலமா தயாரிக்கும் போது அந்த மிஷின்ல ஹீட் அதிகமாகி அது நல்லெண்ணெயில இருக்க சத்துக்களை குறைச்சிடுது. அதுவே மரசேக்கில கருப்பெட்டியோட எல்லை சேர்த்து ஆட்டும் போது நம்மளுக்கு சுத்தமான இயற்கையான நல்லெண்ணெய் கிடைக்குது. அப்படியே மரசேக்கில வெப்பம் அதிகமானாலும் அதை இந்த கருப்பட்டி சரி பண்ணிடும். சோ இந்த மாதிரி மரசேக்கில தயாரிச்ச நல்லெண்ணெயை வாங்கி யூஸ் பண்றது தாங்க நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா நம்ம முன்னோர்கள் நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிச்ச நல்லெண்ணெய் எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.